தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய தேவனே எங்களை ஆசீர்வதிப்பாராக. 67வது சங்கீதம் 5வது வசனமோ 6வது வசனமோ இல்லைங்களா, அது வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தியானிச்சிங்கன்னா அது எப்படி வந்துட்டு வரும்னா சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், அது நன்றி சொல்லுகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. நீங்கள் தியானிக்கணும். நான் அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு 2 வசனத்தில் நிப்பாட்டுறேன். எனக்கு வந்து நீங்கள் தியானிக்கணும். அதாவது பூமியின் விளைச்சல்களுக்காகவும் அது நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி ஒரு பொங்கல் காரியமாக இருக்குது. இந்த ஒரு அறுவடையை குறித்து வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ணனும் ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த நாள்தோறும் அதிகாலையில் நம்ம எழுச்சி ஜெபிக்கிறோமே, ப்ரைஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்துட்டு இதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வெளியே வந்து நின்று ஒரு ப்ரைஸ் பண்ணும்போது இப்போ இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்து அந்த வசனத்தை தியானித்து வசனத்தோடு உங்களோட ஜெபத்தையும் சேர்த்து நீங்கள் துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி தான் நான் வந்துட்டு அதோட மகிமையை, அதோட நல்ல காரியத்தை, அதோட ஆவிக்குரிய அந்த பிளஸிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு ருசிச்சவாசி உங்களுக்கும் வந்துட்டு சொல்கிறேன். நிறையா வந்துட்டு ஷேரிங்கு பண்ணணும். ஆனால் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு நீங்களே சொந்தமாக பரிசுத்த தேற்றவாளர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்துறது, உங்களுக்கும் உள்ள ஐக்கியம், உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஐக்கியம் அதிகரிக்கிறதுக்காக நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதோட வசனத்தோடு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக 100% நம்ம வசனமாகவே மாறணும். சரிங்களா? அது நிறையா ரகசியம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் நடக்கணும்னா நீங்கள் முதல்ல லவ் பண்ணணும் அவரை. சரிங்களா? நீங்கள் அவரை லவ் பண்ணும்போது தான் சரிங்களா அவரோட காரியத்தெல்லாம் அதையும் நீங்கள் கை கொள்ளுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா கட்டாயமாக இருக்கும், கட்டாயத்தினால செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு எனக்கு லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நானும் உங்களை வார்த்தையை தியானிக்க அதை லவ் பண்ணி அது மாதிரி செய்யறதுக்கு உள்ள இருதையும் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. பரிசுத்தர் தேற்றவாளர் அந்த வாஞ்சி தாகத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. ஓகேங்களா?